ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ், நாகூரில் இருந்து. நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாம்பார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் வரமாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸும் அதே போல் ஐடியாஸும் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க, அதனால் பருப்பு பெருசு பெருசாக தெரியுது. அதே அரை டம்ளர் பாசி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த பருப்புக்கு தண்ணி அளவு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 3.5 கப்பு வைக்கலாம். ஆக மொத்தம் நம்ம 1.5 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம், 4.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர்னு வச்சுங்க. இந்த பருப்பு வேக வைக்கும்போது கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது பரங்கிக்காய்ங்க. இது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், முருங்கைக்காவை பெருசு பெருசாக கட் பண்ணி இதை பருப்போடே போட்டுருங்க. நல்லா வெந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துகிட்டு தோலை தூக்கி போட்டுடலாம். 2ல் 1 சேர்த்தா கூட போதும். பரங்கி பயிற்சி ஒரு 2 கைப்பிடி தான் போடுறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க, பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 2 சிட்டிகை போதும். ரொம்ப ஈஸி. அடுப்பை பற்ற வச்சு ஒரு 3 விசில் விட்டோம்னா போதுங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம சாம்பாருக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும், அதே அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ மசாலா பொருட்கள் எடுக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 15 மிளகு, இந்த அதே அளவுக்கு சீரகம், அதை விட பாதி வெந்தயம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். இதில் இப்போ இந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நிதானமான தீயில கம கமன் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். மசாலா நல்லா கலர் வர்றதுக்காக ஒரே சிட்டிங்க மஞ்சத்தூள். நல்லா ஆறட்டும். ஆறின உடனே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 கடுகு போட்டுங்க, 2 காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்ச கையோட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்த உடனே பொடியாக வெட்டின கத்திரிக்காய், கேரட்டு. ஒரு 3 பேர்லேருந்து 5 பேருக்கு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 5 விரலில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வர மாதிரி போடுங்க. இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு பார்த்தீங்களா, எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றிடலாம். இது நிதானமாக வெந்துட்டு இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மசிச்சிடணுங்க. கொஞ்சம் கூட இதில் எண்ணெய் போட்டிருக்கோன்னே தெரியக்கூடாது. அரைச்ச அரவையை காய்கறியோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு சாம்பார் திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணியை சேர்த்துங்க. நான் இதில் ஒரு அரை ஜார் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வீட்டில் செய்கிறதுனால பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குக்கர் இருக்கும், இதை எடுத்து அப்படியே சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம். ஒரே ஒரு விசில் விடுவோம். வந்துருச்சு. ஓகே, டிஃபன் சாம்பார்னா பாசிப்பருப்பு போட்டு புளி ஊற்றாமல் தோசை இட்லிக்கெலாம் செட் ஆகிற மாதிரி வைக்கணும், பாசிப்பருப்பு சேர்க்கணும். சாப்பாடு சாம்பார்னா துவரம் பருப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் காரசாரமாக வைக்கலாம், அதுக்கு புளிப்புலாம் கொடுக்கலாம். சரியா? ஏன்னா இட்லி தோசையில் மாவுலேயே புளிப்பு இருக்குங்கிறனால பெரும்பாலும் டிஃபன் சாம்பார் ஹோட்டலில் என்ன பண்ண மாட்டோம், புளிப்புலாம் கொடுக்க மாட்டோம். சரி, ஸ்பூன் நெய்யும் விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுங்க. அப்படியே அந்த கம நெய் வாசத்தோட வறுத்த மசாலா வாசத்தோட சூப்பராக வந்துட்டுருக்கு. அட்டகாசமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.